A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 19 verse 24 to 29. ஸோ Proverbs 19வது அதிகாரம் அதில் 24லேருந்து 29வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஓவராலாக சாலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறாரு. என்ன வார்னிங்னா, சோம்பேறித்தனத்துக்கு, மற்றவங்களை கேலி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம தவறுங்களை வந்து சுற்றி காட்டினா அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறத பற்றி சாலமன் வந்து இங்கே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. 24வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சோம்பேறித்தனமாக இருந்தது வந்து ஒரு ஸ்லகடுன்னு சொல்கிறாரு. சோம்பேறித்தனமாக இருக்கிறது வந்து ஒரு கெட்ட விஷயம்னு சொல்கிறாரு. 25, 26, 27 வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து தவறை சுற்றி காட்டுறது வந்து ஒரு ஞானமுள்ள இருக்கவனுக்கு வந்து அது ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான், அதை ஏற்றுக்க மாட்டான். இது நிறைய முறை சாலமன் சொல்லியிருக்காரு. அதே தான் இங்கே வர. ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான், அதை ஏற்றுக்க மாட்டான். 28, 29 என்ன சொல்கிறாருன்னா, ஒரு துர்மாக்கனோட சாட்சி வந்து ஒரு சாட்சியும் ஒரு துர்மாக்கனோட கேலி என்ன பண்ணும், அவனுக்கு கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரும்னு சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து 25. ஸோ Proverbs chapter 19 verse 25, 25வது அதிகாரம் வந்து, strike a scoffer and the simple will learn prudence, reprove a man of understanding and he will gain knowledge. இன்னொரு சொல்கிறேன், strike a scoffer and the simple will learn prudence, reprove a man of understanding and he will gain knowledge. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற டேக்அவே வந்து ரொம்ப சிம்பிளான டேக்அவே. சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, 25வது வசனம் மூலமாக மற்றவங்க வந்து நம்மளுக்கு நம்ம செய்த தவறுகளை வந்து சுற்றி காட்டி ஒரு கரெக்ஷன் கொடுக்குறது வந்து ஒரு பரிசுன்னு சாலமன் சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஞானமுள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து வளருவாங்க. அந்த மற்றவங்க கொடுக்குற கரெக்ஷன்லேருந்து வளருவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து ஒரு பிளாக் ஸ்மித், அதாவது இரும்பை ஷேப் பண்ணுற மாதிரி வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இரும்பை வந்து ரொம்ப சூடு பண்ணிவிட்டு சுற்றி வச்சு என்ன பண்ணுவாங்க, அடின்னு அடிப்பாங்க. அதுவும் லைட்டாக தொட மாட்டாங்க, இல்லை தடவ மாட்டாங்க, ஓங்கி ஃபோர்ஸாக அடிப்பாங்க. அப்போ தான் என்ன ஆகும், அந்த இரும்பு ஷேப் ஆகும். இல்லை லைட்டாக அந்த இரும்பு என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸை ஏற்று என்ன பண்ணும், மாறும் அந்த அடிக்கிற மாதிரி. இந்த பிளாக் ஸ்மித் வந்து அந்த இரும்பை வந்து இல்லை கத்தி செய்ய போது அடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணும், அந்த இரும்பும் மடங்கணும். அந்த இரும்பு மடங்கலைன்னா என்ன பண்ணும், கடைசியில் கத்தி ஆகாது. அதுக்கப்புறம் எங்கே போகணும், கடைசியில் குப்பையில் தான் போகும். அந்த இரும்பு மாதிரி குப்பையில் போகிற இரும்பு தான் குப்பையில் போல இரும்பு இல்லைன்னா அந்த கத்தி தான் சாலமன் என்ன சொல்கிறாரு, ஒரு முட்டாள். அந்த சுத்தியால் அடி தான் சாலமன் என்ன சொல்கிறார், ஒரு மற்றவங்க சுற்றி காட்டுற நம்ம செய்த தவறுகள்ல இருந்த கரெக்ஷன்ஸ். அந்த இரும்பு அடியை வந்து ஏற்றுக்காம இருந்தால் இறுதியில் நம்ம என்ன போவோம், அழிவு, அதாவது அந்த குப்பையில் போய் தான் சேருவோம். ஆனால் அந்த இரும்பு வாங்குற அடியில் அந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம மாற்றிக்கிட்டா, அந்த இரும்பை அடிக்க போது சுற்றி வச்சு அந்த கத்தி என்ன ஆகும், மாறி ஷார்ப் ஆகும். அதே மாதிரி நம்மளும் மாறினா என்ன பண்ணுவோம், அது நம்மளால பெனிஃபிட் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம், ஞானம் வரும். அதனால அந்த கத்தி என்ன ஆகாது, வீணாக போகாது. அந்த கத்தி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா, கிரிக்கெட்டை எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்டில் வந்து இப்போ ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துக்கிங்கன்னா எப்போவுமே என்ன இருக்கும், சில பேட்ஸ்மேனுக்கு வீக்னஸ் இருக்கும், சில பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப பெரிய வீக்னஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேட்ஸ்மேனுக்கு பவுன்சர் ஆடவே தெரியாதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க கோச் என்ன சொல்லுவாங்க, தம்பி உன்னால பவுன்சர் ஆட முடியல, நீ என்ன பண்ணு, பவுன்சர் வந்து ட்ரைனிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ ஞானமுள்ள என்ன பண்ணுவான், அந்த ஓகே கோச் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன், என்ன பண்ணுவான், ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதாவது சாலமன் நீங்கள் சொல்கிற மாதிரி முட்டாளுங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை கோச் என்னால் ஆட முடியும், நீங்கள் நார்மலாகவே எனக்கு போடுற மாதிரி போடுங்கன்னு சொல்லி எல்லா பாலும் ஆடுவான். அந்த வீக்னஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். கடைசியில் மேட்ச்சில் என்ன ஆகும், பவுன்சரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைமாக ப்ராக்டிஸ் பண்ண பவுன்சர் வந்து அவருக்கு ஒரு வீக்னஸ் இல்லாமல் அது ஒரு நார்மல் ஷாட் ஆகிடும். ஆனால் அந்த முட்டாள் என்ன பண்ணுவான், அவனோட பெருமையினால, அடுத்து அவனோட முட்டாள்தனத்தினால என்ன பண்ணுவான், ப்ராக்டிஸ் பண்ணாததுனால மேட்ச் வரப்போது அந்த பவுன்சர்லேயே அவன் அவுட் ஆகிட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி சாலமன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு யாரோ அந்த கரெக்ஷன், நம்ம தவறை சுற்றி காட்டுறது வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, அது ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணணும், நம்ம அந்த கரெக்ஷனை ஆசீர்வாதத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ரெண்டாவது அந்த கரெக்ஷனுக்கு நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும்.
ஸோ தோஸ் ஆர் த டூ திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்மளுக்கு நம்ம தவறை சுற்றி காட்டுறதே ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பரிசு. அதை சுற்றி காட்டுற தவறை வந்து நம்ம மாற்றி ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி நடந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஞானம் உள்ளவனோட செயல்னு சாலமன் சொல்கிறார். ஸோ தோஸ் ஆர் த டூ திங்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.